நிலச்சரிவு விரிவான பார்வை. நிலச்சரிவு என்பது பெரும்பாலும் இயற்கை காரணங்களால் ஏற்படும் புவியியல் நிகழ்வு. உயரமான, அதிக சாய்வான நில அமைப்பிலிருந்து சிதைந்த பாறைகள், நிலம் அல்லது இடிபாடுகள் போன்றவை மொத்தமாக சரிந்து விழுவது நிலச்சரிவு எனப்படுகிறது. இது திடீரென்று நிகழலாம் அல்லது நீண்டகால அளவில் மெதுவாக நிகழலாம். சாய்வாக அமைந்திருக்கும் நிலப்பகுதியின் தடுப்பு விசையை காட்டிலும் அதிகமாக புவியீர்ப்பு விசை செயல்படும்போது நிலச்சரிவு ஏற்படுகிறது. உலக அளவில் அதிக மக்கள் உயிரிழக்க காரணமாகும் 10 இயற்கை பேரிடர்களில் 3வது இடத்தில் நிலச்சரிவு உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பேரிடர் தடுப்பு பிரிவு கூறியுள்ளது. அதிக மழைப்பொழிவு, சாய்ந்த நிலப்பகுதியின் அடிப்பகுதியில் ஏற்படும் அரிப்பு, காலநிலை மாற்றத்தால் நிலம் அல்லது அதில் இருக்கும் கனிமங்களில் ஏற்படும் மாற்றம் போன்றவையும் நிலச்சரிவு ஏற்பட காரணமாகின்றன. மோசமான நில அமைப்பு, புவியியல் நிலத்தன்மை, மழைப்பொழிவு, பனி உருகுதல், ஆற்றின் அரிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கம், எரிமலை செயல்பாடு, பாறை தட்டுக்கள் நகர்தல் போன்ற இயற்கை ஆற்றல்களாலும் நிலத்தை சாய்வு பகுதியின் கடைசி வரை தோண்டுதல், சாய்வு பகுதியின் விளிம்பை அதிகப்படியாக பயன்படுத்துதல், காடுகளை அழித்தல், ஆழமாக உழவு போடுதல், வேளாண் முறைகள் மாற்றம் போன்ற சீரற்ற நில பயன்பாட்டு முறைகள் மூலமும் நிலச்சரிவு ஏற்படுகிறது. கட்டடங்கள் கட்டுதல், சாலை போடுதல், வரப்புகளை வெட்டுதல் மற்றும் நிரப்புவதால் இயற்கையாக உள்ள சரிவுகளில் மாற்றம் ஏற்பட்டு வடிகால் தடைபடுகிறது. இதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய சரிவு பகுதிகளில் படிவுகள் அதிகப்படுதல் உள்ளிட்ட மனித நடவடிக்கைகளாலும் நிலச்சரிவு ஏற்படுகிறது. வடக்கு தெற்கு அமெரிக்காவின் கடலோர பகுதிகள், மத்திய அமெரிக்கா, இத்தாலியின் அல்பைன் பகுதி, ஐரோப்பாவில் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஆசியாவில் இந்தியாவின் இமயமலை பகுதி, நேபாளம், மத்திய ஆசிய பகுதி ஆகியவற்றில் மக்களின் குடியேற்றம் காரணமாக நிலச்சரிவு உண்டாகிறது. உலக அளவில் நிலச்சரிவு அபாயம் உள்ள நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் பெரும்பாலும் பருவமழை காலமான ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்களில் நிலச்சரிவு ஏற்படுகிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் இமயமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக அதிகமாக நிலச்சரிவு ஏற்படுகிறது. இமயமலை தொடர் நில அமைப்பின்படி நிலையற்றதாக இருக்கிறது. ஆகவே நிலநடுக்கம் ஏற்பட ஏதுவாகிறது. அதனால் இப்பகுதியில் நிலச்சரிவு பலமாக ஏற்படும். இந்தியாவின் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பானது இந்திய பெருநிலம் ஆண்டுக்கு 5 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் வடக்கு நோக்கி நகர்வதால் உருவாகும் அழுத்தத்தின் காரணமாகவே நிலச்சரிவு ஏற்படுவதாக கூறுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ வெளியிட்டுள்ள இந்தியாவின் நிலச்சரிவு அட்லஸ் வரைபடம் இந்தியாவில் அதிகமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளை அடையாளப்படுத்தியுள்ளது. பனியால் மூடப்பட்டிருக்கும் பகுதிகள் தவிர இந்திய நிலப்பரப்பில் 12.6% பரப்பானது நிலச்சரிவு அபாயம் கொண்டதாக இது கூறுகிறது. இந்த அபாய பரப்பில் வடமேற்கு இமயமலை பகுதி 66.5%, வடகிழக்கு இமயமலை பகுதி 18.8%, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி 14.7%, குறிக்கப்பட்டுள்ளது. ஏற்பட்ட சரிவின் ஆழம், நீளம், திசை, மண்ணின் கெட்டித்தன்மை, வடிகால் அமைப்பு மற்றும் செறிவு, நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை ஆகியவற்றின் அடிப்படையில் நிலச்சரிவின் தாக்கம் அளவிடப்படுகிறது. இந்தியாவில் இதுவரை நிகழ்ந்தவற்றுள் 5 நிலச்சரிவுகள் அதிக தாக்கம் மிகுந்தவையாக கூறப்படுகின்றன. 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அஸ்ஸாமின் கவுஹாத்தியில் கனமழை காரணமாக பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஒரு கிராமம் முற்றிலும் புதைந்து போனது. 500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். 1968ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் பகுதியில் வெள்ளத்தின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. 1968 அக்டோபர் 4ஆம் தேதி ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலை 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு 91 பகுதிகளாக உடைந்து போனது. இதில் 1000 பேருக்கு மேலாக உயிரிழந்தனர். உடைமை, கட்டமைப்பு, டீ எஸ்டேட்டுகளுக்கு பெருத்த சேதம் உண்டானது. முன்பு உத்தரப்பிரதேசத்திலும் தற்போது உத்தரகாண்டிலும் இருக்கும் மால்பா வில்லேஜ் என்னும் கிராமம் 1998ஆம் ஆண்டு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டது. அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 நாட்கள் அவ்வப்போது ஏற்பட்ட தொடர் நிலச்சரிவில்
முழு கிராமமும் அழிந்து போனது. 380க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2013ஆம் ஆண்டு உத்தரகாண்டில் பெய்த வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. கேதார்நாத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 4200 கிராமங்களில் இருந்த 5700க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். இந்தியாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலச்சரிவாக இது கருதப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மாலின் என்ற கிராமத்தில் ஜூலை 30ஆம் தேதி பெருமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஏறத்தாழ 150 பேர் உயிரிழந்தனர். இந்த பேரிடரில் 100க்கும் மேற்பட்டோர் காணாமற் போயினர். மேற்கு மலைத்தொடர் மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகள் புவியியல் அமைப்பின்படி நிலையானது. ஆனால் இப்பகுதிகளில் உயர எழும் பீடபூமிகளின் விளிம்புகளால் புவிப்பாறை தட்டுகள் நகர்ந்து நிலச்சரிவு ஏற்படுகிறது. தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு மலைத்தொடரின் கேரள பகுதிகளில் ஏற்படும் நிலச்சரிவுக்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. மழைக்காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் அனைத்து பாறைகளும் பெரும்பாலும் நகர்கின்றன. கிழக்கு மலைத்தொடர் பகுதிகளில் புயல் ஏற்படும் காலங்களில் பலத்த மழை பெய்வதால் அதிகப்படியான படிவுகள் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்படுகிறது. பெய்யும் மழையின் அளவு, சாய்வான பகுதியின் ஆழம் இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை பொறுத்து நிலச்சரிவு ஏற்படுகிறது. நிலத்தின் அடியில் உள்ள அடிப்பாறைகள் பாதிக்கப்படாமல் மேல் பகுதியில் அதிக அளவில் பாறைகள் நகர்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாட்டில் 2024 ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் 173 பேர் உயிரிழந்ததாகவும் 227 பேர் காணாமற் போனதாகவும் 1592 பேர் மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன. 24 மணி நேரத்திற்குள் பெய்த 372 மில்லிமீட்டர் மழையினால் இங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. மாறிவரும் வானிலை மற்றும் சூழியல் மாற்றங்களை கருத்தில் கொண்டு மக்கள் கவனமாக குடியேற்ற பகுதிகளை அமைக்க வேண்டும் என்பதே இயற்கை கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது. இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.